இவங்க நர்ஸ் நிமிஷா பிரியா, இவங்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு இப்போ ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. கேரளாவை சேர்ந்த இவங்களுக்கு 2011 திருமணத்துக்கு அப்புறமா குடும்பத்தோட ஏமன் நாட்டுக்கு போறாங்க. அங்க சரியான வருமானம் இல்லாதனால நிமிஷா பிரியா அவங்களுடைய கணவனும் அந்த குழந்தையும் நாட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. நிமிஷா பிரியா அங்க ஒருத்தரோட சேர்ந்து ஒரு கிளினிக் ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கிளினிக் ஆரம்பிச்சவர் நிமிஷா பிரியாவை ரொம்பவே டார்ச்சர் பண்றாரு. உடல் ரீதியா விசாவை வாங்கிட்டு மிரட்டுறாரு. அதனால எப்படியாவது விசா வாங்கிட்டு நம்ம நாடு திரும்பணும் அப்படின்னு சொல்லி அவரை கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த நாள் வரை கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க நிமிஷா பிரியா. இவங்களுக்கு இப்ப தூக்கு தண்டனையானது விதிக்கப்பட்டிருந்துச்சு. இன்னைக்கு அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த நிலையில இன்னும் அதை ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த வழக்குக்கு ஒரே தீர்வு என்னன்னா ரத்த பணம் வாங்குறது. ரத்த பணம் அப்படின்னா என்னன்னா, அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிதி. அவங்க ஏத்துக்கிட்டா இந்த வழக்கு ரத்து செய்யப்படும், அப்படி இல்லைன்னா அதுக்கான தண்டனை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஏமன் நாட்டுல ஒரு இது இருக்கு. கிட்டத்தட்ட நிமிஷா பிரியா அவர்கள் 1 மில்லியன் கொடுக்க முயன்றிருக்கிறாங்க. இந்தியா மதிப்புப்படி 8.5 கோடி. ஆனா பாதிக்கப்பட்ட குடும்பம் அதை ஏற்றுக்கொள்ளாதனால தான் இவங்களுக்கு இப்ப தூக்கு தண்டனை வழங்கப்பட இருக்கு. அதுதான் இப்போ ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு.